வாப்பா வார்டு மெம்பர், நாளைக்கு தலைவர் வராரு. உன் வார்டுலேருந்து ஒரு 100 லேடிஸு 100 ஜென்ஸு கூட்டத்தில் கலந்துக்கணும். எப்பயும் போல் ஒரு தலைக்கு 200 ரூபா ஒரு பிரியாணி கொடுத்துருவோம். சரியா? ஜென்ஸுக்கு ஒரு குவாட்ரு கொடுத்துட்றோம். கரெக்டாக வந்துட சொல்லு. நாளைக்கு 5 மணிக்கெலாம் வந்துடணும். சாயந்தரம் 7 மணிக்கெலாம் முடிஞ்சிடும் கூட்டம். சரியா? அதே போல் இன்னொரு முக்கியமான கண்டிஷனு, போன கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் பேசின்னு இருக்கும்போதே எல்லாம் கூட்டமும் அவங்கவுங்க தண்ணி குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்குன்ட்டு எல்லாம் போயினே இருந்துட்டாங்க. பார்த்தியா? அதனால் அந்த மாதிரிலாம் இப்போ இருக்கக்கூடாது. கூட்டம் தலைவர் பேசுகிற வரைக்கும் அங்கேயே தான் இருக்கணும். யாருமே கலைஞ்சி போகக்கூடாது. ரெண்டாவது, நான் அடிக்கடி அட்டண்டன்ஸ் எடுப்பேன். உன்னோட 200 பேர் இருக்காங்களா, அது கரெக்டாக இருக்காங்களான்னு கூட்டம் முடிகிற வரைக்கும் நான் ஒரு அட்டண்டன்ஸ் லிஸ்ட்டு வச்சுருக்கேன். அதை கண்டிப்பாக எடுப்பேன். அப்போ தான் உனக்கு பட்டுவாடை பண்ண முடியும் பணத்தை. சரியா? இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கூட்டத்துக்கு பந்தல் போடுறது அந்த இதெல்லாம் இருக்குது. அந்த பார்த்திங்கன்னா தோரணத்தை கட்டி வச்சுக்கிற வாழை கொலையை வெட்டின்னு போகிறது, நுங்கு கொலையை வெட்டின்னு போகிறது, தென்னங்கொலையை வெட்டின்னு போகிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த கரும்பு வரிசையில் அது தலைவர் பார்வைக்காக நம்ம கட்டி வச்சுருக்கோம். அதை கூட்டம் முடியும் போது நம்ம வார்டில் இருந்து போன முறை அப்படி தான் செஞ்சாங்க. எல்லாத்தையும் அப்படியே வாழை கொலை, தென்னங்கொலை, நுங்கு கொலை, கரும்பு, அப்புறம் சோள கதிர், இது எல்லாத்தையும் கட்டி அழகாக இருந்தது. எல்லாமே பையாக மூட்டையாக கட்டின்னு ரொம்ப அசிங்கமாக ஆகி போச்சுப்பா. அதனால் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா ஒருத்த பைசா கூட கொடுக்க மாட்டேன் யாருக்கும். சரியா? தலைவர் வணக்கம். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கூட்டத்துக்கெல்லாம் ஆட்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க தலைவரை. ஏன்னு சொன்னால், போன கூட்டத்துக்கு தலைவர் 6 மணிக்கெலாம் வந்துடுவாருன்னு சொன்னீங்க. 3 மணிக்கு அழைச்சின்னு சொன்னீங்க. நானும் 3 மணிக்கு அழைச்சின்னு வந்துட்டேன். தலைவர் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு வராரு. அது வரைக்கும் ஜனங்க என்ன பண்ணுவாங்க தலைவரை? அவங்களுக்கு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு, ஒரு நல்ல பாத்ரூம் வசதி கூட அங்கே போகிறதுக்கு வர்றதுக்கு லேடிஸ்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. நான் இனிமேல் கூட்டத்துக்கெலாம் வரமாட்டேன்ட்டு சொல்லி ஜனங்களும் ஜென்ஸும் ரொம்ப வேதனைப்பட்டாங்க தலைவரை. அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 1008 கண்டிஷன் போடுறீங்க. அட்டண்டன்ஸ் எடுப்புன்னு சொல்கிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வாழைத்தாரெல்லாம் எடுத்துன்னு வராதிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் கொடுக்குற 200 ரூபாய்க்கு அவங்க என்ன செய்வாங்க தலைவரை? அவங்க நீ கூலி வேலைக்கு போனால் கூட 300 ரூபா 400 ரூபா 500 ரூபான்னு சம்பாரிச்சின்னு வராங்க. சரி, ஏதோ ஒன்று, சரி கூட்டத்துக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வந்தால் நீங்கள் இவ்வளோ கண்டிஷனு போடுறீங்க. அதுவும் ஆம்பளைங்க சுத்தமாக வரமாட்டேன்ட்டாங்க தலைவரை. நீங்கள் வாங்கி கொடுத்த குவாட்ரு ரொம்ப மட்டமான சரக்கு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறான். எனக்கு தமிழ்நாட்டு குவாட்டரே வேணாம், பாண்டிச்சேரியில் இருந்தால் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டானுங்க. இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் கூட்டத்தெல்லாம் கூட்டின்னு வர முடியாது, ஒன்றும் முடியாது. ஏன்னா இந்த கூட்டம் நீங்கள் எப்பயும் பொய் சொல்கிறீங்க, சொன்னதையே தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜனங்க நீங்கள் சொல்லிடுறீங்க ஆளை இட்டுன்னு வான்ட்டு. நான் பாடுபடுறேன் தலைவரை. தயவுசெய்து என்னை கூப்பிடாதீங்க.